திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கடந்த ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியிருந்தார் பொன்முடி. சர்ச்சை பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக கவுன்சிலர் புகார் அளித்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்து தொடர்பாக பாஜக கவுன்சிலர் தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிற மார்ச் 24 நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. சென்னையில் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமானந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இந்த புகார் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த புகார் மனுவை விசாரித்த நீதிபதி சவுந்தரபாண்டியன் புகாரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு முகாந்திரம் கொள்வதாக கூறி மார்ச் 24 விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்பி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கடந்த ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியிருந்தார் பொன்முடி. சர்ச்சை பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக கவுன்சிலர் புகார் அளித்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்து தொடர்பாக பாஜக கவுன்சிலர் தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிற மார்ச் 24 நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. சென்னையில் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமானந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இந்த புகார் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த புகார் மனுவை விசாரித்த நீதிபதி சவுந்தரபாண்டியன் புகாரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு முகாந்திரம் கொள்வதாக கூறி மார்ச் 24 விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்பி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.